இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ இருக்கிற பீரியட்ஸில் தான் கட்டின கோயில். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பவராகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து வன திருப்பதிக்கு போகிறது தான் பார்க்க போகிறோம். வன திருப்பதி போகிறது இந்த vlog ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இங்கே வன திருப்பதிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சரவணா பவனில் நம்ம வந்து லஞ்சை சாப்பிட்டு அப்படியே உள்ளே கோயிலுக்குள்ளே போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் கோயில். இது ஃபுல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ இருக்கிற பீரியட்ஸில் தான் கட்டின கோயில். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பவராகவும் இருக்கும் இந்த கோயில் சைடு. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு ரொம்ப ஓனர் மாதிரி. அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் உள்ள வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே அப்படியே போகிறத காமிக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, அதனால் சும்மா எடுக்கிற இடத்துல மட்டும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். கோபுரமே நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிமெண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய கல் இந்த மாதிரிலாம் வச்சு கட்டலை. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி பிரசாதம் இந்த மாதிரி கடைகள் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டங்கள் இங்கே எப்பவுமே இருக்க தான் செய்யும். இங்கே வந்து நிறையா ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் இங்கே வந்து கோயிலுக்கு வராங்க. நான் வந்து ஒரு வாட்டி 2-3 வாட்டி வந்திருக்கேன். அதனால சரி இந்த வாட்டி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்து வீடியோ எடுக்கிறேன். நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே அங்கிட்டெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் அங்கிட்டெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் அந்த வெரண்டா மாதிரி இருக்கிற இடத்துல தான் வீடியோ எடுக்க அலோடு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த கடையெல்லாம் இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இந்த கிரானைட்டாக தான் அங்கே இருக்குது. கீழே ஃபுல்லாமே கிரானைட் தான். இப்போ பழைய கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் நிறையா பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக இது ஒன்றுனால எல்லாமே இப்போ இருக்கிற மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்போ கோயில் அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்து நல்லா வெயிலுங்க, சரியான வெயில். காலில் செருப்பு போடாமல் இங்கே உள்ளெல்லாம் நடக்க முடியாது, ரொம்ப சுடுது. அப்படியே வேகமாக போயிட்டு அப்படியே வந்துட்டு வாங்க. இங்கிட்டு வந்து கோயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூலிங்காக அந்த மாதிரி வந்து இல்லை. ஏன்னா கொஞ்சம் அந்த பழைய காலத்து இருக்கிற கோயில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கடைகள்லாம் வரிசையாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு இன்னொரு பில்டிங் இருக்குது. அது அந்த சைடு வந்தாச்சு. இப்போ இங்கிட்டு வந்து இந்த இதை சுற்றுவாங்களே அந்த இது அப்படியே சுற்றிட்டு அப்படியே வெளியில் அப்படியே கிளம்ப வேண்டிதான். கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கிட்ட உட்காந்துட்டு அப்படியே கிளம்பலாம். அதே மாதிரி இங்கே வந்து ரொம்பவும் இந்த பிரசாதம் இதெல்லாம் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரிஜினலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வெளியில் வந்தாச்சு. இங்கனக்குள்ளே ஒரு பிள்ளையார் இருப்பார். உள்ள ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இந்த பிள்ளையார் நல்லா இருக்கார் இல்லைங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோவை நான் இதோட கண்டினியூ பண்ணி இப்போ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்படி தான் வந்து வெளியில் இருக்கும். வெளியில் கோயிலுக்கு வெளியில் இந்த மாதிரி செட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பாய்.